நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டி பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு இதில் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு a + b × ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². இந்த ஃபார்முலா தெளிவாக தெரியணும். இப்போ a + b × ஹோல் ஸ்கொயர்னால் எத்தனை டைம் எழுதலாம்? 2 டைம் எழுதலாம். 2 டைம் எப்படி எழுதலாம்னா a + b × a + bன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏவை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a × a + b. இந்த ஏவை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணினா பி எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறேன். b × a + bன்னு வரும். இப்போ எடுத்து மல்டிப்ளை பண்ணால் a × a a² + ab + b × a ab + b × b b². இப்போ பார்த்தீங்கன்னா a² + ab + ab ஆட் பண்ணால் 2ab + b². இதுதான் சம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணது. ஒவ்வொரு பார்மும் இதேமாரி பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க. இதேமாரியே a + b × ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா a² + b² மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்கள் a + b × ஹோல் ஸ்கொயர்டு இந்த 2ab இந்த சைடு இருந்துச்சுன்னா -2ab. இந்த பார்முலா தெரிஞ்சுன்னு ஒரு சில சம்மில் யூஸ் ஆகும். அடுத்து a - b × ஹோல் ஸ்கொயர் பார்முலா பார்த்தீங்கன்னா a² - 2ab + b². இதுவும் பார்த்தீங்கன்னா a - b × a - b. ஏவை எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் -b எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்து இதுக்கு a² + b² பார்முலா பார்த்தீங்கன்னா a - b × ஹோல் ஸ்கொயர்டு -2ab இந்த சைடு இருந்துச்சுன்னா +2ab. அதுதான் அதுக்கு அடுத்த ஃபார்முலா. அதுக்கு அடுத்து தேர்ட் ஃபார்முலா a + b × a - b. ஏவை எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து b எடுத்து மல்டிப்ளை பண்ணி அது சிம்பிளிஃபை பண்ணால் அதுக்கு ஃபார்முலா என்ன வருது? a² - b². இதை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா 10th a + b × a - bன்னா அதுக்கு ஃபார்முலா a² - b². அடுத்தது x + a x + b தான் அதேமாரி சம் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா x² × x டைம் வெளியே எடுத்தோன்னா a + b × x + ab. அவ்வளோதான். அடுத்த 5th கொஸ்டின் பாரு. a + b + c × ஹோல் ஸ்கொயர். இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் 2 டைம். a + b + c ஒரு டைமு இன்ட்டு ப்ராயில் a + b + c எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. ஏன்னா இதில் காமனாக வந்து 2 வெளியே எடுத்தினால 2 எடுத்துட்டிங்கன்னா 2 × ab + bc + ca. இதில் 2 காமனாக வெளியே எடுத்துக்காட்டு நம்ம செய்யலாம். அடுத்தது 6th கொஸ்டின் பாரு. x + a x + b x + c இந்த வேல்யூ இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் x³ + a + b + c × x² + ab + bc + ca × x + abc. இதுதான் கொடுத்துறாங்க. இதை அப்ளை பண்ணி சம்மு செய்கிற மாரி வரும். அடுத்து 7th கொஸ்டின். 7th பார்முலா பாரு. x + y × க்யூப். இதை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 3 டைம் x + y × x + y. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரோட என்ன பண்ணுற திருப்பி x + y மல்டிப்ளை பண்ணும். x + y × x + y மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர். அதோட x + y மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இப்போ ஆன்சர் வருது பாரு. ஃபார்முலா x³ + y³ + 3x² y + 3xy² வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா வந்து இதில் ஒரு ரெண்டுலேயும் 3xy காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா x + y மட்டும் x² இன்னொரு x இருக்கும், y² ஒரு y இருக்கும். முழுதான் இதேமாரி x - y × பவர் க்யூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பாருங்கள் பாரு. x³ - y³ - 3x² y + 3xy². இதெல்லாம் -3xy காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இதில் ஒரு x இருக்கும், இதில் வந்து y இருக்கும். ப்ளஸ்ங்கிறதுனால இந்த இடத்துல என்ன வருது? மைனஸ் வருது. 9th கொஸ்டின் பாரு. 9th ஃபார்முலா x³ + y³ + z³ x³ + y³ + z³ - 3xy. இது இருக்குதுன்னா இதேமாரி கொடுத்துட்டாங்களா அது பாருங்கள் பாரு. a + x + y + z × x² + y² + z² - xy - yz - zx. அவ்வளோதான் வருது. இப்போ இதே x + y + z வந்து 0வாக இருந்துச்சுன்னா டோட்டலாக RHS வந்து 0வாயிரும். அது 0 ஆச்சுன்னா நமக்கு இந்த வேல்யூ எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும் பாரு. x³ + y³ + z³ - 3xyz = 0 வரும். 0 இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸில் வரும். இது எப்படி எல்லாம் x³ + y³ + z³ = 3xyz. இதேமாரி சம்மும் நமக்கு சம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்ட்டில் வந்து இந்த 10 பார்ட்னா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா தெளிவாக பாட்டு ஒரு 2 டைம் எழுதி கரெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பாரு 3.20 பாரு எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 4 கொடுத்துட்டாங்க. இப்போ அது ஜென்ரல் பார்ட்டில் பார்த்துட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இருந்துச்சுன்னா அதுக்கு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூ ப்ளஸ் ரைட்டில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி இந்த மட்டும் வருது. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 4 இருக்குது. இதை எடுத்து ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணால் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி வேணுன்னா இதை மல்டிப்ளை பண்ணு 5 × 6 30. அடுத்தது பிசி 6 × 4 24. அடுத்தது சிஏ 4 × 5 வந்து 20 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசின்னா இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் 5 × 6 × 4 இதை மல்டிப்ளை பண்ணால் 120 வருது. ஆனால் எக்ஸ் கியூப் இதை மூணையும் ஆட் பண்ணால் 6 + 4 வந்து 10 10 + 5 15 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 20 + 24 வந்து 44 44 + 30 வந்து 74 எக்ஸு ப்ளஸ் 120 இந்த மட்டும் வருது இந்த சம்மை. இதே மாதிரி அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் பாரு. செகண்ட் ஆப்ஷன் வந்து 3x - 1 3x + 2 3x - 4 எக்ஸு பதில் 3x 3xன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பாருங்கள் உனக்கு முன்னாடி பார்த்து எக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி பாருங்கள் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு இவ்வளோ தான் உனக்கு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க எக்ஸுக்கு பதிலாக 3x ஏவுக்கு பதிலாக -1 பிக்கு பதிலாக வந்து +2 சிக்கு பதிலாக -4 நமக்கு கொஸ்டினில் கொடுத்துறாங்க. இப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணலாம் பாரு. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து 3xன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 3x ஏவோட வேல்யூ -1 பியோட வேல்யூ 2 சியோட வேல்யூ -4 இதில் எடுத்து அப்ளை பண்ணால் இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ் கியூப் பதிலாக 3x × பவர் கியூப்பு ஏவோட வேல்யூ -1 +2 ப்ளஸ் இல்லை -4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன வருது 3x × ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபினா ஏபி ரெண்டு -1 × 2 வந்து -2 பிசி 2 × -4 வந்து -8 ப்ளஸ் சிஏன்னா -4 × -1 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 3x ப்ளஸ் ஏபிசி ஃபார்முலாவும் நமக்கு வரும். அதில் வந்து இது இல்லாமல் ப்ளஸ்ஸு லாஸ்ட் வந்து ஏபிசின்னு வந்திருக்கும் கொஸ்டின் ஃபார்முலாவிலேயே. அதாவது 3m -1 × 2 வந்து -2 -2 × -4 வந்து +8 வருது. பாரு 3x வந்து கியூப் பண்ண என்ன வரும் 3 மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9 9 × 3 27 எக்ஸ் கியூப். இப்போ பாரு -4 -1 -5 -5ல் 2 போச்சுன்னா -3 இன்ட்டு 3x ஸ்கொயர் பண்ணால் 9x². அடுத்தது -2 -8 -10 -10ல் 4 போச்சுன்னா 6 × 3x + 8 27x³ -3 × 9 வந்து 27x² -6 × 3 18x + 8 மட்டும் வருது. இப்போ ஃபஸ்ட்டு சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் பாரு. யூஸிங் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² x அண்டு கான்ஸ்டன்ட் டேம் வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஷன். இதை மட்டும் கேட்டுறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² டேம் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இல்லை கான்ஸ்டன்ட் டேம் இந்த 3 வேலையும் கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து இது நமக்கு x + 5 x + 6 x + 7 எப்பயும் போல் x + a x + b x + c பாருங்கள் பாரு. இதில் இப்போ இதை பாருங்கள் பார்த்தா x³ + a + b + c × x² + ab bc + ca × x அடுத்து x வரும் ப்ளஸ் abc. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துறாங்க, பியோட வேல்யூ 6 சியோட வேல்யூ 7 கொடுத்துறாங்க. இதில் எடுத்து வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணோம்னா x³ ப்ளஸ் x³ இது 3 ஆட் பண்ணு a + b + c ஏன்னா 5 + 6 + 7 × x² + ab 5 × 6 வந்து 30 6 × 7 42 அடுத்து 7 × 5 வந்து 35 × x ப்ளஸ் abc இதை 3 மல்டிப்ளை பண்ணால் 5 × 6 30 30 × 7 வந்து 210 வருது. இப்போ இதை x³ இதை 3 ஆட் பண்ணால் 5 + 6 11 11 + 7 வந்து 18x² ப்ளஸ் 5 + 2 7 அப்படியே எழுதிட்டேன். 3 + 4 வந்து 7 7 + 3 வந்து 10 107x ப்ளஸ் 210. இப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வந்து நமக்கு ஏன்னா x² டேம் வந்து பார்த்தீங்கன்னா 18, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 107, கான்ஸ்டன்ட் டேம் வந்து 210 மட்டும் வருது. நெக்ஸ்ட்டு இதேமாரி தான் 2x + 3 2x - 5
2x minus 6 இதை கொடுத்துட்டாங்க. இதுக்கு பாருங்கள் x plus a x plus b x plus c equal to x cube plus a plus b plus c into x squared plus ab plus bc plus ca into x plus abc. இதில் வந்து எக்ஸ் டேமோட வேல்யூ 2x, ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ -6. இதில் வேல்யூவில் எடுத்து அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் க்யூப்னா 2x இன்ட்டு ஹோல் க்யூப் ப்ளஸ் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ -6ன்னு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டேன். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 2x இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருது ஏபின்னா 3 இன்ட்டு -5, பிசினா -5 இன்ட்டு -6. அடுத்து சிஏனா -6 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2x. அடுத்து ஏவோட வேல்யூ 3 -5 -6ன்னு கொடுத்துட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு க்யூ பண்ணுறோம். 2x க்யூ பண்ண என்ன வருது 8x க்யூப்பு. இப்போ இதை வந்து -6 -5 -11 -11ல் 3 போச்சுன்னா -8 இன்ட்டு 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர்டு. 3 இன்ட்டு -5 -15 -5 இன்ட்டு -6 பார்த்தீங்கன்னா +30. அடுத்து 6 இன்ட்டு 3 -18 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2x ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 5 30 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 90. இதை மட்டும் வரும். எல்லாம் 3 இன்ட்டு 30 வந்து மல்டிப்ளை பண்ணால் 90 வருது. அடுத்தது 8x க்யூப்பு. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -8 இன்ட்டு 4 வந்து -32x ஸ்கொயர்டு. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருது -3 இன்ட்டு 2x ப்ளஸ் 90 வருது. இப்போ 3 இன்ட்டு 2x இதை மல்டிப்ளை பண்ணல என்ன வருது 6x மட்டும் வருது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்னா -32. அடுத்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து -6. அடுத்த கான்ஸ்டன்ட் டேம் வந்து எவ்வளோ வருது 90 வருது. அடுத்தது எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் கொடுத்துறாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2x + 3y + 4z இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு பாருங்கள் தெரியும் a + b + c இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தால் a ஸ்கொயர்டு + b ஸ்கொயர்டு + c ஸ்கொயர்டு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா +2ab + 2bc + 2ca மட்டும் வரும். பார்னால வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் ஏவோட வேல்யூ 2x இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு, பியோட வேல்யூ 3x இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு, சியோட வேல்யூ 4z இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3y ப்ளஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ 3y, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4z ப்ளஸ் 2 இன்ட்டு சியோட வேல்யூ 4z, ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x மட்டும் வருது. இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 4x இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு. அடுத்து 3x ஸ்கொயர் பண்ணால் 9y ஸ்கொயர்டு, 4z ஸ்கொயர் பண்ணால் 16z ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 2 வந்து 4 இன்ட்டு 3 வந்து 12xyன்னு வரும். இதை ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணால் அடுத்த 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு 4 வந்து 24zன்னு வரும், 24yzன்னு வரும். அடுத்த 2 இன்ட்டு 4 வந்து 8 இன்ட்டு 2 வந்து 16xzன்னு வந்துடும். தெளிவாக பார்த்தீங்கன்னா போதும். இதை மல்டிப்ளை பண்ணதில் ஆன்சர் தெளிவாக வருது. இந்த பாரில் மட்டும் தெளிவாக பார்த்துக்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் -b + 2q + 3r இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வருது. இப்போ a + b + c இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு பாருங்கள் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca. இப்போ ஏவோட வேல்யூ -b இன்ட்டு ஹோல் ஸ்கொயர், பியோட வேல்யூ 2q இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3r இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ -b, பியோட வேல்யூ 2q. அடுத்த 2 இன்ட்டு bc, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2q இன்ட்டு 3r வருது ப்ளஸ் 2 இன்ட்டு சிஏவோட வேல்யூ 3r இன்ட்டு -b மட்டும் வருது. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா -bயை ஸ்கொயர் பண்ண என்ன வருது b ஸ்கொயர்டு வருது. 2q இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4q ஸ்கொயர்டு வருது. 3r ஸ்கொயர் பண்ணால் 9r ஸ்கொயர்டு வருது. இந்த 2 இன்ட்டு 2 வந்து 4, pq இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 2 இன்ட்டு -2pq வருது. 2 இன்ட்டு 3 வந்து 6qr மட்டும் வருது ப்ளஸ்ஸு 2 அப்படியே வச்சுன்னா 3 -br மட்டும் வருது. இப்போ இந்த ஆர்டர் எடுத்தாலும்னா b ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 9r ஸ்கொயர்டு, 2 இன்ட்டு 2 4qr, 6 இன்ட்டு 2 வந்து 12qr, -3 இன்ட்டு 2 -6br மட்டும் வருது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாரு 2b + 3, அடுத்த 2b - 4 இருக்குது, அடுத்த 2b - 5 இருக்குது.
அதில் எடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்முலாவில் எடுத்து நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். அதில் எடுத்து அப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏபி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி மட்டும் வருது. ஏவோட வேல்யூ 2b, பியோட வேல்யூ எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2bன்னு கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -4, சியோட வேல்யூ -5. கொஸ்டினில் இது கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்து அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் கியூப் அப்படின்னா 2b இன்ட்டு ஹோல் கியூப். அடுத்தது ஏவோட வேல்யூ 3 -4 -5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 2b இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி. ஏபின்னா 3 இன்ட்டு -4. அடுத்தது பிசி -4 இன்ட்டு -5 ப்ளஸ் சிஏ. சிஏன்னு பார்த்தோன்னா -5 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 2b. அடுத்து ஏபிசி. ஏ வந்து 3 இருக்குது, பியோட வேல்யூ -4 இருக்குது, சியோட வேல்யூ -5. அந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டேன். 2b இன்ட்டு கியூப் அண்ட் 2 கியூப் பண்ணால் 8b கியூப். -5 -4 -9. -9ல் 3 போச்சுன்னா -6 இன்ட்டு 2bயை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது 4q ஸ்கொயர் 4b ஸ்கொயர் வருது. அடுத்தது 3 இன்ட்டு 4 வந்து -12 வருது. -4 இன்ட்டு -5 ப்ளஸ் 20 வருது. அடுத்து -5 இன்ட்டு 3 -15 வருது இன்ட்டு 2b ப்ளஸ் இது 3 மல்டிப்ளை பண்ணு 3 இன்ட்டு 4 12 12 இன்ட்டு 5 வந்து 60. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 60 மட்டும் வருது. இப்போ இதில் இருந்து பார்த்தோம்னா இப்போ பாரு 8b கியூப் -24b ஸ்கொயர்டு. இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது -7 இன்ட்டு 2b ப்ளஸ் 60. 8b கியூப் ப்ளஸ் 27b ஸ்கொயர்டு -7 இன்ட்டு 2 14b ப்ளஸ் 60. அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன் பாரு 3a ப்ளஸ் 1. அடுத்து 3a -2. அடுத்து 3a ப்ளஸ் 4 இருக்குது. இப்போ நமக்கு இது ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சியோட ஃபார்முலா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி. இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துட்டாங்க 3a. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -2, சியோட வேல்யூ 4னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எடுத்து அப்ளை பண்ண எக்ஸ் கியூப்னா எக்ஸ் வந்து 3a பவர் கியூப். அடுத்து ஏவோட வேல்யூ 1 -2 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 3x இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். அடுத்து ஏபினா 1 இன்ட்டு -2 பிசி -2 இன்ட்டு 4. அடுத்தது சிஏ 4 இன்ட்டு 1 இன்ட்டு ப்ராக்கெட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3a ப்ளஸ் ஏபிசி. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -2, சியோட வேல்யூ 4. 3a கியூப் 3a கியூப். இப்போ 1லேருந்து -2 போச்சுன்னா -1 ப்ளஸ் 4 இன்ட்டு 3a ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு -2 வந்து -2 -2 இன்ட்டு 4 -8. அடுத்தது 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 3a இன்ட்டு 3a ப்ளஸ் 1 இன்ட்டு -2 -2 இன்ட்டு 4 -8 மட்டும் வருது. 3a கியூப் பண்ணால் 27a கியூப். 4 -1னா 3a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இதெல்லாம் ஆட் பண்ண -2 -8 -10 -10ல் 4 போச்சுன்னா -6 மட்டும் இதை வரும் சிம்பிளிஃபை பண்ணால் இன்ட்டு 3a -8 பாரு 27a கியூப். இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வருது 3 இன்ட்டு 3a ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது 9a ஸ்கொயர்டு -6. அடுத்தது 3a -8 27a கியூப்பு. 3 இன்ட்டு 9 வந்து 27a ஸ்கொயர்டு 6 இன்ட்டு 3 18a -18.